நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நான் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்ம வாசித்த சங்கீதத்திலிருந்து ஒரு சில நிமிஷம் நம்ம அந்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. சங்கீதம் 2வது அதிகாரத்தில் முதல் 3 வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஆமென். இன்னொருவர் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4வது அதிகாரம் 24 முதல் வாசிங்க, 27 வரைக்கும் வாசிங்க. ம் 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 போதும் போதும் போதும். இப்போ இந்த 2 பகுதியுமே ஒரே வசனத்தை தான் சொல்லுது இல்லையா? ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. இது என்ன சொல்ல வருது? முதலாவது, இந்த அதிகாரத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, அபிஷேகிக்கப்பட்ட ஒருவரை வேதம் அறிமுகப்படுத்துகிறது. அதாவது கிறிஸ்துவின் கடைசி வசனம் பார்த்தோம்னா, குமாரன் கோபம் கொள்ளாமலும். அதே போல் பார்த்தீங்க 5வது வசனம், தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுடைய அபிஷேகத்தை பற்றியும் அவருடைய ஆளுகை குறித்ததான ஒரு அதிகாரம். அவர் எப்படி ஆளுகை செய்வார், அவர் இனிமேல் என்ன செய்ய போகிறார், இதுவரைக்கும் அவருடைய ரட்சிப்பை குறித்ததான காரியங்களை கேள்விப்படும். கடைசி நாட்களில் அதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அப்போ அபிஷேகம் அப்படின்னா, இயேசுக்கு கிரைஸ்ட் அப்படின்னாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். ஒரு நோக்கத்திற்காக ஜனங்களை மீட்டு விடுதலை பண்ணுறதுக்காக பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாரு, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தரை பூமிக்கு அனுப்புகிறாரு. அவருடைய ஆளுகை எப்படி இருக்க போகுது, அவர் இவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கிறார் சில காரியங்களில். இந்த அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாக சில நேரங்களில் சில இயேசு கிறிஸ்துக்கு விரோதமான சில காரியங்களை துணிகரமாக செய்கிறாங்க இல்லையா? அதிகாரம் நம்மள்கிட்ட இருக்குது, அப்புறம் செல்வாக்கு இருக்குது, ஆளுகை நம்மள்கிட்ட இருக்குன்னு சொல்லி கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று, அப்போ தேவனுக்கு விரோதமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஏன் இதுக்கெல்லாம் பயப்படணும், ஆண்டவருடைய காரியங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அதுக்கு கீழ்ப்படிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்மள்கிட்ட என்ன இருக்குது, அதிகாரம் இருக்குன்னு சொல்லி அதை அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்துகிறாங்க. அதனால தான் அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம். தேவன் சில அன்பின் கட்டுகளை நமக்கு வச்சிருக்கிறார், சில அன்பின் உடன்படிக்கைகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அதுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் நம்ம வாழணும். அந்த அவருடைய சட்டத்திட்டங்கள் நம்ம கொடுத்துருக்கிறார். இந்த பூமியின் ராஜாக்களை என்ன பண்ணுறாங்க, இவங்க மாம்சீகமாக யோசிக்கிறவங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க நம்ம எப்படி இருப்போம், ஆவிக்குரிய நிலைமையில் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு யோசிப்போம். அப்போ இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மை விட்டு எரிந்து போடுவோம். அந்த கட்டுப்பாடுகள்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம செய்கிறது தான், நம்ம வச்சதுதான் சட்டம்னு சொல்லி வாழுகிற சில அதிகாரம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு பயப்படாதவர்களாக இருந்தாலும் சரி. ஆனால் அடுத்த வசனம் 4வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆமென், பரலோகத்தில் வீட்டிற்கு ஆண்டவர் அவங்களை பார்த்து என்ன பண்ணுறாரா, நகைப்பார், சிரிக்கிறார் ஆண்டவர். சரி சரி இப்போ அபிஷேகம் எவ்வளோ முக்கியம், எவ்வளோ அவசியம் அப்படின்னு ஒரு சில வசனங்கள் மூலமாக நமக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறாரு. சங்கீதம் 18:50, சங்கீதம் 18வது அதிகாரம் 50வது வசனம். ம் 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 ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது அபிஷேகம் பண்ண ஆண்டவர் என்ன பண்ணுறார், முதலாவது அபிஷேகத்தை
மகத்தான ரட்சிப்பை அருளி தாம் அபிஷேகம் பண்ணின தம்முடைய ராஜாவுக்கும் அவர் சந்ததிக்கும் கிருபையை அருளுகிறார். ஆமென். இந்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம், ஆவியானுடைய அந்த செயல்பாடுகள் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்ம கிறிஸ்துவை நம்ப முடியுது. அந்த அபிஷேகம் தான் நம்மளை அவரை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது. அவர் கிருபை என்ன பண்றாரு? அபிஷேகிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறாரு. அடுத்த வசனம் 45வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. சங்கீதம். ம் 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 ஆமென். முதல்ல வந்து ராஜாவை அபிஷேகம் பண்ணி கிருபையை தேவன் அருளுகிறார். அடுத்த அபிஷேகத்தை பார்த்தீங்கன்னா, நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறபடினாலே ஒரு அபிஷேகம் என்ன பண்ணுது? நம்ம மேல வருது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வந்து நீதியை விரும்புகிறவர்களா இருக்கணும், அக்கிரமத்தை வெறுக்கிறவர்களா இருக்கணும். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? அடுத்து வாசிங்க பிரதர். ம் ஆ ம் 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 ஆமென். உங்களுடைய தோழரை பார்க்கலுமோ, கூட இருக்கிறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரை விட ஆனந்த தைலத்தினால உன்னை என்ன பண்ணியிருக்கிறாரு? அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அதாவது அக்கிரம செய்கைக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, சிற்றின்பங்களில் தான் பிரியமா இருப்பாங்க. அவங்களுக்கு நீதியை விரும்ப தெரியாது. உலகத்துல சொல்லுவாங்க, எந்த கெட்ட பழக்கமே இல்லாட்டி என்ன சந்தோஷம், நீ வாழ்ந்து என்ன பண்ண போற அப்படின்வாங்க. அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. சரியா? அது வந்து சிற்றின்பங்கள். ஆனா நீதியை நம்ம விரும்புகிற பொழுது தேவன் எப்படிப்பட்ட அபிஷேகத்தை தர்றாராம்? ஆனந்த தைலத்தினால். இது வந்து நித்தியமாய் தேவன் கொடுக்கிற காரியம். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உங்களுக்கு இருக்கிற அந்த சமாதானத்தையும் அந்த சந்தோஷத்தை ஒருவரால் என்ன பண்ணவே முடியாது? எடுத்து போடவே முடியாது. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு? நம்ம மேல கொடுத்திருக்கிறார். ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் எப்ப நம்ம மேல வருது அப்படின்னா, நீதியை விரும்புகிற ஜனமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அக்கிரமத்தை வெறுத்து நீதியை விரும்ப வேண்டும். ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம் அப்படின்னு. பல நேரங்களில் நாங்களே வந்து ரொம்ப சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டு ரொம்ப மன வேதனையோட ரொம்ப உடைக்கப்பட்ட சூழ்நிலையில ஜெபிக்க கூட பலன் இல்லாமலாம் இருந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள் இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு உட்காரும்போது ஆவியானவர் இறங்குவார். ஆவியானவர் இறங்கும்போது அவர் நம்மை பலப்படுத்த ஆரம்பிப்பார். நாங்கள் உட்காரும்போது பலனே இல்லாமல் தான் ஜெபிக்க உட்காரோம். என்ன ஜெபம் பண்ணுறேன்னு தெரியல ஆண்டவரேன். ஆவியானவர் இறங்கும்போது நிரப்பி சில வார்த்தைகளை கொடுத்து நம்மளை பலப்படுத்தி அதுக்கப்புறம் நமக்கு ஒரு தைரியமும் ஒரு சந்தோஷமும் வரும் பாருங்க. அமேன். எத்தனை பேருக்கு அப்படி அனுபவம் இருக்கிறது? அமேன். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியினால நம்மளை என்ன பண்ணணும்? பலப்படுத்தணும், தைரியப்படுத்திக்கணும். அதனால வருகிற சந்தோஷம் தான் எப்படிப்பட்டது? நித்தியமானது, நிரந்தரமான சந்தோஷம். சரி, இந்த அபிஷேகம் ரொம்ப அவசியமான ஒன்று ஒவ்வொருத்தருக்குமே. பல விதத்துல வந்து தாவீதுடைய வாழ்க்கையில இந்த அபிஷேகம் அவனை என்ன பண்ணியிருக்கு? பலப்படுத்தி முன்னேறி கொண்டு போயிருக்கு. தாவீது உடைக்கப்பட்ட நேரத்துல ஒரு இடத்துல எல்லாமே அவனை விட்டு போயிருச்சு. சிக்லாகுல எல்லாத்தையும் கடத்திட்டு போயிட்டாங்க. அப்ப வந்து வசனம் சொல்லுகிறது, அவன் என்ன ஏபோத்தை எடுத்துட்டு வந்து கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அமேன். அல்லேலூயா. அவனுக்கு இருக்கிற அந்த பதவியோ ஆட்களையோ செல்வாக்க வச்சு அவன் தன்னை திடப்படுத்தல. தேவனுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால அவன் என்ன பண்றான்? மறுபடியும் திடப்படுகிறான். அமேன். அல்லேலூயா. 3வது ஒரு வசனம் வாசிங்க. 89:20. சங்கீதம் 89வது அதிகாரம் 20வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. சரி, தாவீது இருந்த சூழ்நிலை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அவன் வந்து யாரு கண்களுக்குமே தெரியாத இடத்துல இருந்தான். வனாந்தரத்தில் விடப்பட்டு ஆடு மேய்ச்சி கொண்டிருந்தான். அப்படி இருந்த குடும்பத்தினராலையும் அவன் வந்து விளக்கப்பட்டு அவனை மேன்மைப்படுத்தணும்னா கூட இவங்களெல்லாம் தாண்டி தான் அவன் போகணும். விட மாட்டாங்க யாருமே. அப்படிப்பட்ட நேரத்தில் இருக்கும்போது அவன் நீதியை விரும்புகிற ஒரு மனுஷன். ஆமென். யாரு கண்களும் பார்க்கலைனாலும் அவன் கர்த்தருக்கு உண்மையா நீதி உள்ளவனா வனாந்தரத்தில் இருந்ததுனால ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, என் தாசனாகிய தாவீதை. ஆமென். முதல்ல பார்த்தோம் ஆனந்த தைலம். ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? பரிசுத்த தைலம். நம்ம இருக்கிற இடத்துல நம்ம நீதியா இருக்கும்போது கர்த்தருடைய கண்கள் நம்ம என்ன செய்கிறது? தேடி கண்டுபிடித்து நம்ம பரிசுத்த தைலத்தினால அபிஷேகிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, இந்த அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்யுது அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் ஆனந்த தைலம், பரிசுத்த தைலம், கிருபை அருளுகிறார்,
எல்லாமே இருக்குது. புதிய ஏற்பாட்டிலையும் இந்த அபிஷேகம் வல்லமையாக கிரியை செஞ்சிருக்குது. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை நம்ம வாசிச்சோம் இல்லையா? 4வது அதிகாரம், திரும்ப வாசிங்க அந்த 24வது வசனத்தை. அப்போஸ்தலர் ம் 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 போதும்மா. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. 2வது அதிகாரத்தில் முதலா பெந்தகோஸ்தே நாளில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலே இறங்கி வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அற்புதம் செய்கிறாங்க. தேவாலயத்துக்கு போய் ஒரு அற்புதம் செஞ்ச உடனே அந்த அதிகாரிகள் எல்லாம் இவர்களுக்கு விரோதமாக கூடி இவங்களை என்ன பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா பயமுறுத்தணும்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், அவர்களுடைய அதிகாரத்தை வச்சு அந்த பட்டணத்தை அவங்க ஆண்டு கொண்டு இருக்கிறதுனால இந்த அபிஷேகத்துக்கு விரோதமாக எழும்பி என்ன பண்ணுறாங்க, அவங்கள பயமுறுத்தி அவங்கள என்ன பண்ணிடுவோம், அடக்கி வச்சுருவோம், இந்த வசனத்தை குறித்து அவங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அதட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிற பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவனை நோக்கி ஒருமனப்பட்டு ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. இந்த ஜெபத்துக்கு எப்படி இங்கிலீஷில் இருக்குதுன்னா ப்ரேயர் ஃபார் போல்ட்னஸ். முதலாவது 1 அப்போஸ்தலர்களில் ஒரு வசனம் இருக்குது, 1:8 நினைக்கிறேன். 1:8 ம் போதும் அவ்வளோதான். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, முதல்ல ஆவியானவர் வரும்போது நம்மளை என்ன பண்ணுறாருன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு இல்லையா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது முதலாவது ஒரு பலன், ஒரு தைரியம் நமக்கு கிடைக்கிறது. ஆமென். அந்த தைரியத்தினால தான் அவங்க அன்றைக்கு அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களை எல்லாம் மேற்கொள்ள முடியுது. அப்புறம் கூடி எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. 24வது அதிகாரத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருமனப்பட்டு ஜெபிச்சு கடைசி வசனம் வாசிங்க, 31. ம் 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 அல்லேலூயா. ஆமென். இந்த அசுத்தம் நிறைந்த உலகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாக சொல்லணும் அப்படின்னா என்ன தேவை நம்மளுக்கு? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. 2:4 வாசிங்க. அப்போஸ்தலருடைய 2:4. ம் 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 அல்லேலூயா. ஆமென். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட பொழுது தங்களுக்கு தந்த வார்த்தைகளின்படி பேச தொடங்கினார்கள். ஆமென். 4:8 அப்போஸ்தலர் ம் 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 சரி. இப்போ இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள நடுவில் நிறுத்தி இதை எந்த வல்லமையினால நீங்கள் செய்கிறீங்க இந்த அற்புதத்தைன்னு சொல்லி அவங்கள அதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி பேசுகிறாங்க. பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா பேதுருவை நிரப்புகிறார். நிரப்புனவுடனே அவர் என்ன பண்ணுறார், தைரியமாக எழுந்து பேசுகிறார். பேசி கிறிஸ்துவனுடைய காரியங்களை அவங்களுக்கு விவரித்து சொல்கிறார். இன்னைக்கு தேவனுடைய காரியங்களை நம்ம தைரியமாக பேசணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? ஆவியானவர் தேவை இல்லையா? இல்லைன்னா நம்ம ஒரு கூச்சத்தோட ஒரு வெட்கத்தோட நம்முடைய பழைய பாவங்களெல்லாம் பிசாசு ஞாபகப்படுத்தும். இப்படிலாம் நீ இருந்த நீ போய் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ இதிலிருந்து ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல ஒரு விடுதலையும் தைரியத்தையும் நமக்கு கொடுத்து தேவன் என்ன பண்ணுறாரு, தேவ வசனத்தை தைரியமாய் பேச. ஓகே சரி, அடுத்த வசனம் வாசிங்க. சங்கீதம் 2 8வது வசனம் வாசிங்க. 2:8. ம் ம் ஆமென். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியிலே எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் தருவேன். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டாரு அப்படின்னா தேவனுடைய காரியங்களை குறித்ததான தைரியத்தையும் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, என்னத்தை கேட்க சொல்றாரு? ஜாதிகளை அப்படின்னா இங்கிலீஷில் நேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. நேஷன் அப்படின்னா தேசங்கள், ஜனங்கள். ஜனங்களை என்னிடத்துல என்ன செய்யுங்க, கேளுங்க, நான் உங்களுக்கு தருவேன். இப்போ அபிஷேகம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஒரு நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆசாரியரும் ராஜாக்களும் ஆக்கிறாரு. ஒரு ராஜா ஆளுகை செய்கிறதுக்கு என்ன தேவை? மெயினாக என்ன தேவை? ஜனங்கள் இருக்கணும். ஜனங்கள் இருந்தால் தான் அவர் ராஜா இல்லையா? ஆளே இல்லாட்டி அவர் ராஜா கிடையாது. அதனால தான் நம்ம இந்த ஆபிரகாம் ஒரு யுத்தம் உண்டானப்ப சோதம் குமாராலேருந்து ஒரு ராஜா ஆபிரகாம்கிட்ட என்ன கேட்பான்னா,
என்கிட்ட எடுத்த கொள்ளை பொருளாக நீ வச்சுக்க, ஜனத்தை மட்டும் எனக்கு கொடுத்துரு. என் ஜனம் இல்லை அப்படின்னா அவனுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும். அப்படி தானே? ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, என்னை கேளும் அப்பொழுது நான் உனக்கு என்னத்தை தருவேன்? ஜாதிகளை, உனக்கு ஜனங்களையும் தருவேன். ஜாதிகள்ன்றது நேஷன், தேசங்கள். அடுத்து பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன். அல்லேலூயா. கர்த்தரால கொடுக்க முடியும். ஆமென். அபிஷேகம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜனமும் வரும், பணமும் வரும். ஆமென். அல்லேலூயா. சரி சரி, கடைசி வசனத்துக்கு போயிடலாம். ஆகையால் ராஜாக்களை உணர்வடைங்கன்னு சொல்லிட்டு, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அடுத்து 12. ம் 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 ஆமென். குமாரன் கோபம் கொள்ளாமலும், குமாரன் கோபம் கொள்ளுகிற ஒரு காலம் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 6:16-17 நினைக்கிறேன். எடுத்தவங்க அதை வாசிங்க. குமாரன் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. அல்லேலூயா. ம் 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 ஆ பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி ஜனங்கள் என்ன சொல்லுவாங்களாம்? எங்க மேல விருந்து நீங்க என்ன பண்ணிச்சுக்குங்க, எங்களை மறைச்சுக்குங்க. பிதாவானவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கு. ஆட்டுக்குட்டியானவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து, குமாரன். அதைத்தான் இங்க தாவீது தீர்க்க தரிசனமா இங்க சொல்றாரு. ம் ம் ஆமென். யாரும் ஆண்டவருடைய அன்பு கிருபை எவ்வளவு பெருசோ, அதுபோல அவருக்கு விரோதமாய் இருக்கிற அந்த பிசாசின் கூட்டத்தையும் அதற்கு கீழ்ப்படுகிற மனுஷருடைய கூட்டத்தை அழிக்கும்படிக்கு ஒரு காலத்தில் ஆண்டவருடைய கோபம் என்ன செய்ய போகிறது? பற்றி எரிகிற ஒரு காலம் வரப்போகிறது. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து எங்களை மறைச்சிக்குங்க, ஒரு அடைக்கலம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணிருமா? விலகி போயிருமா. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க? அவரை முத்தம் செய்யுங்களா அப்படின்னா அவரை பிரியப்படுத்தணும். இது ராஜாக்கல்ல ஒரு வசனம், பாகாலுக்கு முன்பாக முடங்காத கால்களையும் அவனை முத்தம் செய்யாத உதடுகளையும் உடைய 7000 பேரை நான் வச்சிருக்கேன் ஆண்டவர் சொல்லுவார். மேன் வாசிருக்கீங்களா அந்த வசனம்? அப்படின்னா அதை பிரியப்படுத்துகிற அந்த விக்கிரகத்தை, அந்த அருவருப்பான ஒரு காரியத்தை பிரியப்படுத்துகிற வாய்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவரை பிரியப்படுத்துகிறவர்களா, முத்தம் செய்கிறவர்களாம இருக்கணும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இது ஆங்கிலத்தில் இன்னும் அழகா எப்படி இருக்குன்னா, blessed are all who refuge in him. அதாவது அவருக்குள்ளே தஞ்சம் புகுகிறவர்கள், தஞ்சமா அவரை வச்சுக்கிறவங்க பாக்கியவான்கள். தஞ்சம் அப்படின்னா ஒரு மறைவிடம். அவங்க அதனாலதான் மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து கூப்பிடுறாங்க, அது விலகி போயிடுது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்கிறாரு? மறைவிடமா இருந்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சரி, ஒரு ஜெபம் பண்ணிடுவோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரலோக தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகம் எங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறது, தைரியப்படுத்துகிறதா இருக்கிறது ஆண்டவரே. இந்த சங்கீதம் 2வது அதிகாரத்தில் இருக்கிற ஆண்டவரே, அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய ஆளுகை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. சோர்ந்து கிடக்கிற எங்களை மறுபடியும் பலப்படுத்தி ஆண்டவரே, நீதியை விரும்புகிற ஜனங்களாய், நீதி செய்கிற ஜனங்களாய் நீர் எங்களை நிலைப்படுத்தும்படிக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. அது நிமித்தம் ஆனந்த தைலத்தின் அபிஷேகமும் ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எங்களை கண்டுபிடித்தது நிமித்தம் பரிசுத்த அபிஷேகம் எங்கள் மேல் இருக்கிறபடினாலே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அபிஷேகம் பண்ணின ராஜாவிற்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலங்களிலும் கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அதுபோல் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை அபிஷேகித்திருக்கீங்க ஆண்டவரே. எங்களை ஒரு கூட்டமா இந்த இடத்துல நீர் கூட்டி வர பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் மீது ஆண்டவரே உம்முடைய பலத்தின் அபிஷேகம் வரட்டும் ஆண்டவரே. பயப்படுகிற காரியங்கள் எங்களை விட்டு விலகி போகும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே, அந்த பலன் எங்கள் மேல் கடந்து வரட்டும் ஆண்டவரே. பயங்கள், வியாதிகள், மரணங்கள் ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு பாவ ஆண்டவரே கட்டுகளில் இருந்தும் ஒரு பலனை தேவன் எங்களுக்கு கொடுத்து அவைகளிலிருந்து வெளியேற கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. ப்ரேயர் ஃபார் த போல்ட்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஒரு தைரியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில், இந்த கடைசி இந்த வருடம் முடிகிற சூழ்நிலையில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களால் ஆண்டவரே எட்டி பிடிக்க முடியாத காரியங்களை மீதி இருக்கிற நாட்களிலே நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் ஜெபிக்கிற பொழுது உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனை முன் குறித்தவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் ஆண்டவரே அப்பா, அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அவர்கள் இருந்த இடம் அசைந்தது, தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, அசைக்க முடியாத காரியங்களை நீர் அசைத்து ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் நிரப்பி இன்னும் பல இடங்களில் கர்த்தருடைய வசனத்தை தைரியமாய் பேசக்கூடிய ஆண்டவரே ஒரு அபிஷேகத்தை நீர் எங்களுக்கு தந்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நாங்கள் அண்டிக் கொள்ளுகிறோம், உம்மை முத்தம் செய்கிறோம். கடைசி காலத்தில் ஆண்டவரே இன்னும் அதிகமாக உம்மை நேசிக்கவும் ஆண்டவரே, விசுவாசத்தையும் பரிசுத்தத்தை காத்து கொள்ளவும் தேவன் எங்களை பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும் ஆராதிக்கவும் கொடுத்த கிருபைக்காக நன்றி. மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்களோடு நீர் இடைப்படுவீராக, ஆசீர்வதிப்பீராக.